கணவன் என்ன பண்ணா, கோர்ட்டுக்கு போனான். எனக்கு இந்த மனைவியோட வாழ பிடிக்கல, அதனால விவாகரத்து கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு போனான். கோர்ட்டுக்கு போனா நீதிபதி கேட்டாரு, ஏன் அந்த மனைவியை பிடிக்கல அப்படின்னு. மூச்சுக்கு மூச்சு பேசுறாங்க, இவரோட வாழ முடியலங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனான். அப்படியா, உனக்கு விவாகரத்து தரேன், ஆனா நீ சம்பாதிக்கிற சம்பளத்துல மாசம் பாதி சம்பளம் உன் மனைவிக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நீதிபதி சொன்னார். இவன் உடனே கக்கன்னு சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறா அப்படின்னு நீதிபதி கேட்டார். அதுக்கு இவன் சொன்னா, ஐயா இவ்வளவு நாளா நான் மாச சம்பளம் முழுசையும் அவள்கிட்ட தான் கொடுத்துருந்தேன், இப்போ நானும் பாதி சம்பளத்தை தானே கொடுக்க சொல்லியே அப்படின்னு சொல்லி சிரிச்சான். இதே 6 மாசம் தொண்டு இப்போ மனைவி போனா கோர்ட்டுக்கு, என் கணவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு மனைவி போனா. ஏமா இப்பதான் விவகாரத்து கொடுத்த, 6 மாசம் தான் பிரிஞ்சு, இப்போ ஏன் மறுபடியும் நீ வந்து கணவனை சேர்த்து வைக்க சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மனைவி சொன்னா, என் புருஷன் அந்த விவகாரத்து கொடுத்துருந்து 6 மாசமா ரொம்ப ஜாலியாக சுற்றுறான், அவனை மறுபடியும் குடும்பப்படுத்தணும், அதனால் அவனை என்னோட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றான். என் வீட்டில் என் மனைவி தனியாக அழைச்சிட்டு போய் தனி குடும்பத்தில் என்ன பழி வாங்கின பாருங்க. போன வருஷம் கார்த்திகை மாதம் ஐயப்பங்களுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். இந்த மாலை போட்டிருந்த 48 நாளும் என் முண்டாட்டி என்ன எப்படி தான் கூப்பிட்டா, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, இருங்க சாமி, சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சாமி 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 என்னை கூப்பிட்டாங்க. இந்த கார்த்திகை மாதம் முடிஞ்சு மாலையை கழட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால, அதனால இப்போ நான் அவளை சாமின்னு கூப்பிடுங்கிற ஒரே காரணத்தினால இப்போ அவள் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. இப்போ நான் அவளை கூப்பிடுறேன், ஓம் சக்தி எந்திரிங்க சக்தி, ஓம் சக்தி சாப்பிடுங்க சக்தி, ஓம் சக்தி தூங்க சக்தி, ஓம் சக்தி சாம்பார் வைக்கணுமா சக்தி, ஓம் சக்தி சோறு வைக்கணுமா சக்தி 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 சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி இல்லாமல் போச்சு.